கேள்வி என்று ஒன்று இருந்தால் அதற்கு விடை என்ற ஒன்றும் இருக்கும். குழப்பம் என்ற ஒன்று இருந்தால் அதற்கு தீர்வு என்ற ஒன்று இருக்கும். கேள்விக்கான பதில்கள் நாம் எதிர்பார்க்கும் போது கிடைப்பதில்லை. தாமதமாக கிடைத்தாலும் பல விடைகள் நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விடுகின்றன. பல காலமாக தேக்கி வைத்திருந்து சீடன் மகேஸ்வரன் தன் குருவிடம் தொடுத்த கேள்வி குவியல்களுக்கு அவரிடமிருந்து கிடைத்த பதில்கள் இளையவனை குதூகலத்தில் திளைக்கச் செய்தன. குரு வம்சிதர் சிறந்த ஞானி. ஆன்மீகத்தையும் அறிவியலையும் வேறு வேறாக பார்க்காமல் அறிவியலை கற்றுக்கொள்ள உதவும் கருவியாக ஆன்மீகத்தை கருதி வந்தவர். கடமையைச் செய், பலனை எதிர்பாராதே என்னும் கீதையின் தத்துவத்தை கடைபிடித்து வந்தவர். தனக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய பலன்களை அவர் தன் வாழ்வில் எதிர்பார்த்திருந்தது கிடையாது. ஆனால் மக்களை உய்விக்க அவர்களது வாழ்வை மேம்படுத்துவதற்கான பிரயத்தனங்களை செய்து அவர்களுடைய வாழ்வு மலர்ச்சியடையும் நாளை எதிர்பார்த்தே இருந்தார் அந்த மாமனிதர். 13 வயதுகளிலேயே துறவரத்தை ஏற்று மீசையும் தாடியும் பழுப்படைந்த பின்னரும் தீவிர பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து வந்தவர். இல்லறத்தை துறந்திருந்தாலும் இன்முகத்தை தொலைக்காதிருந்தவர். தன்னை சந்திக்க வரும் நபர்களிடம் முகம் மலர பேசி இறை கதைகளை ஏற்ற இறக்கத்தோடு சிலாகித்துச் சொல்லி பக்தர்களை இறை பக்தியில் திளைக்கச் செய்தவர். குருவின் அன்புக்குரிய சீடராக விளங்கியவர் இவர். இவரது கலகலப்பான இயல்பும் துருதுருவென காரியங்களை மேற்கொள்ளும் பாங்கும் காண்போரை கவர்ந்துவிடும். இந்த மகானுடைய குருவை தரிசிக்க வந்த சீடர்களில் பலரும் அப்போது நடுத்தர வயது கொண்டவராக இருந்த வம்சிதரை பார்த்து கூறுவதுண்டு, துறவரம் இத்தனை ஆனந்தம் வாய்ந்ததா? அவசரப்பட்டு திருமணம் புரிந்து கொண்டு வாழ்வை கெடுத்துக் கொண்டு விட்டோம் ஐயா. உங்கள் சீடர் வம்சிதரை பார்த்தால் எங்களுக்கு பொறாமையாக உள்ளது. அவருக்கு பொறுப்பு பாரம் எதுவும் இல்லை, குடும்பச் சுமை கொஞ்சமும் இல்லை. காவி உடுத்திக் கொண்டு தாவி குதித்துக் கொண்டு ஓடி ஓடி இறைப்பணி செய்கிறார். இறைநாமத்தை துதித்தபடி சங்கீர்த்தனங்களை பாடியபடி அவருக்கென்று ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்து வருகிறார். பெற்றோர் பற்றி தெரியாது, உறவினர்கள் குறித்து அறிய மாட்டார். இருந்தும் அதை குறித்து அம்மனிதர் வருந்தி நாங்கள் கண்டதில்லை. இறைவன் கொடுத்த வாழ்க்கையை குறை சொல்லாமல் உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எல்லோருக்கும் வாய்த்து விடுவதில்லை. அந்த பக்குவம் வம்சிதரிடம் வரம்பில்லாமல் உள்ளது குருவே. இதே உற்சாகத்துடனும் துடிப்புடனும் அவர் ஆயுள் முழுவதும் இன்புற்றிருக்க வேண்டும் என்றெல்லாம் பக்தர்கள் அவரை மனதார வாழ்த்துவர். வம்சிதரின் இந்த கலகலப்பான இயல்பு அவரது குரு மரணித்த நாளோடு மங்கிப் போய்விட்டது. குரு துர்மரணத்தை தழுவுவதற்கு முன் அவரோடு சேர்ந்து கழித்து மகிழ்ந்ததுதான் வம்சிதர் கடைசியாக சிரித்த சிரிப்பு. அந்த முதியவரின் மரணம் சம்பவித்த பின் பல ஆண்டுகள் சிரிக்கா விரதத்தை கடைபிடித்தவர் தனது இயல்பை அடியோடு மாற்றிக்கொண்டு அமைதியே உருவாக ஆசிரமத்திலேயே தங்கிவிட்டார். அவர் எதிர்பார்த்திருந்த இரட்சகனான ஆதித்யவர்மனை யோகத்தில் கண்ட பிறகுதான் பல வருடங்களுக்கு பிற்பாடு அந்த மகானின் முகத்தில் மகிழ்ச்சி ததும்பியது. அவரது நடையில் ஒரு வேகமும் துள்ளலும் தெரிந்தது. வயது முதிர்ந்து விட்ட போதிலும் உள்ளத்து மகிழ்ச்சி உடலில் தெம்பை கொடுத்து அவருக்கு புது வேகத்தை கொடுத்திருந்தது. ஆட்டம் முடியதிருந்த மன்னனை காண ஆனந்தமாக நடை போட்டுச் சென்றவரிடம் அடுக்கடுக்காக கேள்விகளை தொடுத்திருந்தான் அவரது சீடன் மகேஸ்வரன். நடையின் வேகத்தை குறைக்காது இளையவனின் கேள்விகளுக்கு பதில் கூறி வந்தார் குரு. குரு தன் சிஷ்யனுக்கு அளித்த பதில்களை காணும் முன்பாக ஆதித்யன் பாதம் பதிக்கவிருந்த மணிப்புட்பத் தீவின் வரலாற்றை குறித்து சிறிது பார்த்து விடுவோம். அந்த தீவிற்கு பொருத்தமான பெயரையே அதன் பூர்வக்குடிகள் சூட்டியிருந்தனர். நவமணிகளாலும் அழகிய நறுமணமிக்க புஷ்பங்களாலும் நிரம்பி வழிந்ததுதான் அந்த தீவு. நாலாபுரமும் சூழ்ந்திருந்த கடல் எண்ணெய் அத்தீவுக்கு ஏராளமான வளத்தை வாரி வழங்கியிருந்தாள். பஞ்சம் என்பதையும் வறுமை என்பதையும் கண்டதே இல்லை அத்தீவினர். இயற்கை எழில் கொஞ்சும் பூமி என்பதனாலும் ஏகாந்தத்தில் தியானம் செய்வதற்கு பொருத்தமான இடம் என்பதனாலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த தீவில் சாதுக்களும் யோகிகளும் குடிபுகுந்திருந்தனர். இதன் வரலாறு சரித்திர காலத்திற்கும் முந்தையதாக, அதாவது வேத காலத்திலிருந்தே நீண்டு வந்திருந்தது. தீவின் வரலாறு மட்டுமல்ல, ஆதித்யனை தாக்கிய குறுங்கத்தியின் வரலாறும் தான். வேத காலத்தில் இந்த மணிப்புட்பத் தீவில் வாழ்ந்து வந்த முனிவர் ஒருவர் கடற்கரையோரமாக கேட்பாரற்று கிடந்த பெண் குழந்தை ஒன்றை கண்டெடுத்து தன் மகளாக அவளை வரித்துக் கொண்டு வளர்த்து வந்தார். அன்பை அள்ளிக்கொட்டி வளர்த்ததோடு அவள் மீது ஆடவர்களின் தீய பார்வை படாதபடி பார்த்து கொண்டார். அதையும் மீறி
தீவின் தனித்த பகுதியில் தன்னோடு வசித்து வந்திருந்த அவளை தந்தைத்தான் குடிலில் இல்லாத போது நெருங்கி வந்த ஆண்மகன்களை தனது யோகத்தினால் கண்டுபிடித்து மகளை தீண்ட முயன்ற ஆண்கள் எரிந்து சாம்பலாகும்படி மந்திரத்தை பிரயோகித்திருந்தார். முனிவர் மீதிருந்த பயத்தால் எந்த ஆடவனும் ரிஷிபுத்திரியை அணுகவே அஞ்சி நடுங்கினர். முனிவர் தன் மகளுக்கு எத்தனையோ இடத்தில் வரன் தேடியும் முனிவர் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக எந்த இளைஞனும் பெண்ணவளை திருமணம் செய்து கொள்ள முன்வரவில்லை. காலம்தான் கடந்து சென்றதை தவிர அப்பெண்ணுக்கு கல்யாண வரம் கைகூடவில்லை. நங்கையவள் கவலையில் உழன்றாள், கண்ணீர் வடித்தாள். மகளின் வேதனை தந்தைக்கு பொறுக்கவில்லை. உள்ளூரில் தன்னை பற்றி தெரிந்த எந்த ஆடவனும் தன் மகளை மணந்து கொள்ள மாட்டான் என்று உணர்ந்து அவளுக்கு மனம் முடிக்க புதிய உபாயம் ஒன்றை யோசித்தார். அதன்படி யாககுண்டத்தில் தீயை வளர்த்தார். அத்தனை கடவுளர்களுக்கும் பிரத்யேகமாக மந்திரங்கள் ஓதி பூஜை செய்து அதில் ஒரு இரும்பு துண்டை போட்டார். பொதுவாக ஆயுதங்கள் உருவாக்க கொல்லர்கள் நெருப்ப மூட்டி அதில் இரும்பை போட்டு உருக்கி தாங்கள் விரும்பும் வடிவத்திற்கு அதை அடித்து மாற்றுவது வழக்கம். மணிப்புட்பத்தீவின் முனிவரோ கடவுளர்களுக்காக தான் யாகம் வளர்த்த வேள்வித்தீயிலேயே இரும்பை போட்டு உருக்கி சுத்தியலால் அடித்து அதை சிறிய கத்தியாக உருமாற்றினார். பின்பு அந்த கத்தியை பஞ்சபூதங்களிடமும் காட்டி அவைகளின் ஆசி அந்த கத்திக்கு பரிபூரணமாக கிடைக்கும்படி செய்தார். அதிசய கத்திக்கு பூஜைகள் செய்து முடித்தவர் தன் சீடனை அழைத்து, இந்த கத்தியை எடுத்துக்கொண்டு நம் தீவை விட்டு தொலைதூரமாகச் செல். எங்கே மக்கள் சஞ்சாரம் மிகுதியாக தென்படுகிறதோ அங்கே உன் கண்ணுக்கு பிரகாசமாக படுகிறவனுக்கு இந்த கத்தியை பரிசளித்து விடு. இந்த கத்தி இதை நீ வழங்கப் போகும் ஆடவனுக்கு உரித்தானது என்றால் அது அவனிடமே சில காலங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லையேல் அது அந்த மனிதனாலேயே என் மகளுடைய வருங்கால கணவனின் கைக்கு சென்று சேரும். கத்தியை கொடுத்ததோடு வேலை முடிந்தது என்று இங்கு வந்து விடாதையப்பா. கத்தி எடுத்துச் செல்லப்படும் பாதையிலேயே தொடர்ந்து செல். ஆதித்யன் என்ற நாமம் கொண்ட மனிதனைத்தான் இந்த கத்தி சென்றடையும். காலம் கைகூடும் வரை காத்திரு. என்றைக்கு இந்த கத்தி அந்த ஆடவனின் பாதத்தை கிழித்து குருதி பெருகச் செய்கிறதோ அப்போது அவனிடம் சொல், அவனுக்காக ஒரு கன்னிகை காத்திருக்கிறாள், விரைந்து அவனிடம் வந்து சேருவாள் என்று என கட்டளையிட்டார். சீடனும் மறுபேச்சு பேசாது தன் குருவின் ஆணையை நிறைவேற்றுவதற்காக உடனடியாக கிளம்பிச் சென்றான். நேர்ந்த சம்பவங்களை கவனித்துக் கொண்டிருந்த மகள் முனிவரை நெருங்கி, தந்தையே, அடியவளுக்கு ஒரு ஐயம். குறுங்கத்தி யார் பாதத்தை கிழித்தாலும் அவர் என் மணாளனாகி விடுவாரா என்ன? ஒருவேளை அது ஒரு முதியவரை காயப்படுத்தினால் என்ன செய்வது? அப்படியும் இல்லாமல் பெண்ணுறுத்தியின் காலை அது பதம் பார்த்தாள்? அதுவும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்மகன்களின் காலை கிழித்தாள், அதில் நான் யாருக்கு மாலை சூட்டுவது என்றெல்லாம் தந்தையிடம் தன் சந்தேகத்தை கேட்டாள். முனிவர் மகளுக்கு பதில் கூறினார். நல்ல சந்தேகம் மகளே. என் மகளின் கவலை துடைத்தெடுப்பதற்காகவே நான் உருவாக்கிய கத்தி இது. இதனால் உனக்கு குழப்பமோ கவலையோ பெருகவிடுவேனா என்ன? வருத்தம் வேண்டாம் அம்மா. இந்த கத்தி எத்தனை பேரை வேண்டுமானாலும் குத்தி காயப்படுத்தலாம். ஆனால் இதை அனுப்பியவர்களின் பெண்ணுக்காக அவதரித்தவன் எவனோ அவனது பாதத்தை மட்டும்தான் இது கிழிக்கும். இந்த கத்தியை பிரயோகிப்பவன் மற்றவர்களின் மற்ற அவயங்களை காயப்படுத்தினால் இதுவும் சாதாரண கத்தி போலதான் வேலை செய்யும். ஆனால் இது சம்பந்தப்பட்டவனின் பாதத்தை கிழிக்கும் போது இந்த கத்தியை அனுப்பியவருக்கு தானாகவே செய்தி வந்து சேரும், தான் எதிர்நோக்கும் ஆண்மகன் கிடைத்து விட்டான் என. கத்தி ஆண்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது. ஆகையால் அது பெண்களின் பாதத்தை தாக்கினால் அதனால் பாதகம் ஒன்றும் இல்லையம்மா. இந்த கத்தியின் பயணம் உன் திருமணத்தோடு நின்று போகாது. உன்னை மணக்கப் போகிறவன் தான் இந்த தீவை ஆளப்போகிறான். வழி வழியாக உன் சந்ததியில் பிறக்கப் போகும் பெண் பிள்ளைகள் அனைவருக்குமே இந்த கத்தியால் தான் மணவாழ்வு அமையவிருக்கிறது. என் அன்பு மகளுடைய பரம்பரையில் பிறக்கவிருக்கிறவர்கள் அனைவரும் சாமானியர்கள் அல்ல. அவர்கள் இறைவனின் அனுகூலம் பெற்றவர்கள். அந்த பெண்களுக்கும் உன்னை போன்றே வீரத் திருமகன்கள் தான் மணமகன்களாக வாய்ப்பர். என் இறைவன் என் மகளுக்கு மட்டுமில்லாமல் அவளுடைய மொத்த சந்ததிக்கும் அருளாசி வழங்கவிருக்கிறார் என்று பூரிப்புடன் மனதார ஆசியளிப்பது போன்று மகளின் சிரத்தில் கை வைத்து வாழ்த்தியபடியே கூறி வந்தார். தந்தையின் பதிலை கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு அடுத்த ஐயம் மனதில் உதயமானது. வழி வழியாக தொடரும் என்றால் இதற்கு எப்போது ஒரு முடிவு பிறக்கும் தந்தையே? இயற்கைக்குதான் அழிவில்லை. இந்த கத்தி செயற்கையானதுதானே. மனிதனால் உருவானவை என்றைக்கு இருந்தாலும் இறுதியை சந்தித்துதானே தீரும். எத்தனை காலத்திற்கு இந்த கத்தியின் சக்தி நீடிக்கும்? அதை எப்படி நாம் அறிந்து கொள்வது என்றெல்லாம் கேள்வி தொடுத்தாள். முனிவர் மகளிடம், அந்த வருத்தம் நமக்கு தேவையில்லையம்மா. கத்திக்கு சக்தி வழங்கிய அந்த இறைவனே அதை பார்த்து கொள்வார்.
மண்ணில் தோன்றிய அனைத்தும் மண்ணுக்குள் போக வேண்டியது காலத்தின் கட்டாயம். இந்த கத்தியும் ஒரு காலத்தில் தன் தனித்தன்மை இழந்து சாதாரண கத்தியாக மாறும். என் ஞானத்தில் நான் அறிந்ததன்படி உனக்கு ஆதித்யன் என்ற நாமம் கொண்ட வரன்தான் கணவனாக வரவிருக்கிறான். பல சந்ததிகளை கடந்து என்றைக்கு அதே நாமத்தை கொண்ட மனிதனிடம் இந்த கத்தி சென்று சேருகிறதோ அன்றுடன் இதன் பயணம் முடிந்துவிடும். அந்த ஆதித்யனே இந்த கத்திக்கும் இந்த தீவுக்கும் நிரந்தர சொந்தக்காரனாகி விடுவான். இந்த தீவு என்னை போன்ற பல முனிவர்களும் யோகிகளும் தவம் செய்யும் பூமி அம்மா. எங்களின் யோக பலத்தால் இங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை எப்போதும் ஆனந்தமயமாக இருக்கும். ஆனால் இந்த ஆனந்தத்தை சீர்குலைத்து மக்களின் நிம்மதியை அளிக்க ஒருவன் ஜனிப்பான். அரக்கன் பிறப்பெடுத்தால் அவனை அழிக்க ஆண்டவனும் அவதரிக்க வேண்டுமல்லவா? அப்படித்தான் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஆதித்யன் என்ற அவதார புருஷன் அவதரித்து இந்த கத்தியின் பலனால் இந்த தீவை வந்தடைந்து அந்த அரக்கனையும் அவனது கூட்டத்தையும் வேறறுத்து இம்மண்ணில் அமைதியை ஸ்தாபிப்பான். காரணமில்லாமல் காரியமில்லை அம்மா. உன் திருமணம் தாமதமானதும் கூட ஒரு காரணத்திற்காகத்தான் என்று மகளுக்கு விளக்கி புரிய வைத்தார் முனிவர். அதே மணிப்புட்பத் தீவின் வேறொரு இடத்தில் பல நூற்றாண்டுகள் கழித்து தன்னிடம் கேள்வி தொடுத்த சீடனுக்கு அவன் ஐயத்தை போக்கும் வகையில் பதிலளித்து வந்தார் குரு வம்சிதர். மேற்கூறிய கத்தியின் வரலாற்றை சீடனுக்கு விளக்கி முடித்தவர் தொடர்ந்து அவனை நோக்கி, மந்திர சக்தி பெற்றிருந்தும் ஏன் அந்த கொடுங்கோலன் சக்கரபாணியை நானே கொன்றொழிக்கவில்லை என்று நீ கேட்டாயல்லவா? ஒன்றை புரிந்து கொள்ளப்பா, சக்தி உள்ளவர்கள் அனைவராலும் வினையாற்றிவிட முடியாது. மந்திர சக்தி பெற்ற காரணத்தால் என்னால் அக்கிரமக்காரனை கொன்று போட முடியும் என்றால் என்னோடு சேர்த்து நான் உச்சரிக்கும் அந்த மந்திரத்தையும் படைத்த இறைவனுக்கு அநீதியாளர்களை அழித்தொழிக்க முடியாமலாயிருக்கும்? அவர் நினைத்தால் ஒரு கண்ணசைவில் ஒட்டுமொத்த அக்கிரமக்காரர்களையும் துவம்சம் செய்துவிட முடியும். ஆனால் அவர் செய்ய மாட்டார். காரணம் தெரிந்து கொள் மகனே. எல்லா வேலையையும் இறைவனே செய்துவிட்டால் பிறகு மனிதர்கள் நமக்கு இந்த பூமியில் என்ன வேலை? நாம் சோம்பேறிகளாகி விட மாட்டோமா? அதற்காகத்தான் இது இதற்கு இவர்கள் என ஆண்டவன் நம்மை படைத்துள்ளார். என் பணி மந்திரம் ஜபித்து இரட்சகனை வரவழைப்பது. வரும் அந்த பாதுகாவலனின் பணி தீமையை அழித்தொழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது. அவன் சத்திரியன், நான் சாணக்கியன். வரும் அவனுக்கு நல்வழி காட்டுவதே எனது வேலை. இந்த உலகில் பல செயல்கள் மந்திர சக்திக்கு அப்பாற்பட்டவை மகேசா. மந்திர தந்திரத்தால் அனைத்தையும் சாதித்துவிட முடியாது. எனக்கு மந்திரவித்தை கற்றுக் கொடுத்த என் குரு என்னை விட அதி அற்புத சக்திகள் பெற்றவர். அவரே அந்த அரக்கனின் கொடுமைக்கு ஆளாகி மாண்டு போய்விட்டார். பிறகு நானெல்லாம் எம்மாத்திரம்? இந்த பாவி சக்கரபாணியின் பெற்றோர் பெரும் உத்தமர்கள், தர்மம் வழுவாதவர்கள். அவர்களது காலம் வரை இந்த தீவு பரிமளித்துதான் வந்தது. அந்த உத்தமர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்த அண்ணன் தங்கை அரக்க கூட்டத்து பிரதியர். பெற்றவர்கள் என்று கூட பாராமல் அந்த உத்தமர்களை சிறையில் அடைத்துவிட்டு தீவின் அரசுரிமையை தங்கள் வசம் எடுத்துக்கொண்டனர். இந்த கொடுங்கோலன் சக்கரபாணி ஜனித்த நாளன்றே எம் குரு அந்த ராஜ தம்பதியருக்கு எடுத்துரைத்தார். பிள்ளையின் ஜாதகம் சரியில்லை. அவன் துரியோதனன் போல அதர்மியாக வாழ்வான். அவனை கொன்று போட்டு விடுங்கள், இல்லையேல் நம் தீவின் ஆனந்தம் குலைந்து போகும் என்று அறிவுறுத்தினார். மகாபாரதத்தை துரியோதனன் ஜனித்த போதும் குருவம்சத்தின் குரு இதே அறிவுரையைத்தான் திருதராஷ்டிரருக்கு போதித்திருந்தார். பிள்ளை பாசத்தால் அந்த மனிதரும் குருவின் பேச்சை செவிமடுக்கவில்லை. நம் முன்னாள் மன்னரும் அதே புத்திர பாசத்தால் என் குருவின் வார்த்தைகளை செவிமடுக்கவில்லை. பாரதத்தில் துரியோதனன் என்றால் நம் சக்கரபாணி அந்த துரியோதனன் புரிந்த அவலங்களுடன் சேர்த்து கம்சன் செய்த அட்டூழியத்தையும் புரிந்து பெற்றவர்களையே சிறையெடுத்தான். இளவரசனின் அராஜகங்களினால் குதிப்படைந்த என் குரு இதுவரை எந்த ஒரு இளவரசனும் இந்த மண்ணை நிரந்தரமாக ஆண்டதில்லை. எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த தீவிற்கு உள்ளது இளவரசனே. இங்கு இளவரசியும் அவளை மணக்கும் கணவனும் தான் அரசு கட்டிலில் அமருவார்கள். தீவை விட்டு பயணம் மேற்கொள்ளும் அதிசய கத்தி அதற்கு உரிமையாளனை அடைந்து அவனை அழைத்து வந்து மணிப்புட்பகத்தீவின் அரியணையில் அமர வைக்கும். அப்படி வரும் அரசன் இறந்து விட்டாலோ அல்லது வயது மூப்பின் காரணமாக அவனால் ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ய இயலாமல் போனாலோதான் அரசனின் மகனாகிய இளவரசன் ஆட்சி பொறுப்பேற்பான். அதுவும் புதிய அரசன் கத்தியை எடுத்துக்கொண்டு வரும் வரையில்தான். அவன் வந்துவிட்டால் இளவரசன் தனது மணிமுடியை தானே தனது மைத்துனனின் தலையில் சூட்டிவிட்டு பதவி விலகிக் கொள்வதுதான் காலம் காலமாக நம் தீவில் இருந்து வரும் வாடிக்கை. குலவழக்கப்படி கத்தியை தீவை விட்டு அனுப்ப முடிவெடுத்த உன் தந்தையை அரியணைக்கு ஆசைப்பட்ட நீ தடுத்தாய். அதிசய குருவால் வெளியே சென்றால்தானே பதவிக்கு ஆபத்து என்று எண்ணிய நீ அதை உன்னிடத்திலேயே பாதுகாப்பாக மறைத்து வைத்துக் கொள்ள எண்ணமிட்டாய். நீ நினைத்தது நடக்காதப்பா. வழக்கத்தை மாற்ற நீ கருதலாம்,
ஆனால் இறைவன் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டுமே. இந்த தீவில் எங்கிருந்தோ வரும் புது புது மனிதர்கள் ஆட்சி அமைக்க கூடாது. இது நிரந்தரமாக ஒருவனுக்கே சொந்தமாக விளங்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். உன் ஆசை பழிக்கத்தான் போகிறது. ஆனால் அதில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்படவிருக்கிறது. அரியணையை நிரந்தரமாக ஒருவன் தக்க வைத்துக் கொள்ளத்தான் போகிறான். ஆயினும் அந்த ஒருவன் நீயல்ல. கத்தி பயணப்பட்டு பயணப்பட்டு மிகவும் சோர்வடைந்து விட்டது. அது என்றென்றும் இனி ஒருவனது கையிலேயே தங்கிவிட வேண்டும் என்று விரும்புகிறது. எல்லா வகையிலும் தகுதி வாய்ந்த அந்த ஒருவனை அடைந்து அவனால் அந்த ஆயுதம் புகழ் பெறப் போகிறது. எண்ணற்ற கொடூரர்களை அந்த கத்தியினால் அந்த மனிதன் வேறறுப்பான். அநீதியாளர்களின் வயிற்றை அந்த அதிசய கத்தியால் குத்தி கிழிப்பானவன். இந்த தீவுக்காக மட்டுமே செயலாற்றி வந்திருந்த குருவாள் இனி அந்த வல்லவனுடன் சேர்ந்து பூமி எங்கும் நீதியை நிலைநிறுத்தப் போகிறது. உன் பெற்றோரை நீ சிறையில் அடைத்தாலும் அல்லது நாடு கடத்தவே செய்தாலும் நான் மேற்சொன்ன நிகழ்வுகள் அனைத்தும் நடந்தே தீரும். அந்த அசகாய சூரன் அதை நடத்தி வைத்தே தீருவான். உன் ஆணவம் அழியப் போகிறது இளவரசனே. வருடங்களை எண்ணிக்கொள். முடிந்தால் தர்ம வழியில் செயல்படு, தலை தப்பிக்கும். நீதியை மறந்தால் நெஞ்சை கிழித்து விடுவான் வருபவன் என்றெல்லாம் என் குரு எவ்வளவோ எடுத்து கூறினார் அந்த பாதகனுக்கு. விநாச காலே விபரீத புத்தி என்பார்களே, சக்கரபாணியின் அழிவு காலம் அவனை அதர்மியாக மாற்றி புத்தி சொன்ன குருவையே சிறையில் அடைக்க அவனை தூண்டியது. அடுத்த அக்கிரமமாக பக்கத்து தீவிற்கு படையெடுத்துச் சென்று அத்தீவை வென்று அதன் அரசனை கொன்று அதன் இளவரசி தேவரூபிணியை சிறையெடுத்து வந்தான் அந்த கொடியவன். இச்சைக்கு இணங்க மறுத்த பெண்ணை சித்திரவதை செய்து அவள் தீவை சார்ந்த மக்களை துன்புறுத்தப் போவதாக மிரட்டி அவளை வலுக்கட்டாயமாக மனம் புரிந்து கொண்டான். இளவரசியும் தன் மக்களின் நலனுக்காக இந்த கொடியவனுடன் வேண்டா வெறுப்பாக இல்லறம் செய்து வருகிறாள். கணவனாகிய கயவனின் இறுதியை காண துடித்துக் கொண்டிருக்கிறாள். ரூபிணியின் உள்ளத்தை அறிந்துதான் குரு கத்தியை எடுத்து வர அவள் உதவியை நாடினார். சக்கரபாணி தன் கட்டுப்பாட்டில் பாதுகாப்பாக பதுக்கி வைத்திருந்த கத்தியை ரூபிணியிடம் எடுத்து வரச் சொல்லி அதே போல ஒரு போலி கத்தியை அந்த இடத்தில் வைக்கும்படி செய்தார். தீவிற்கு வந்திருந்த வணிகன் ஒருவனிடம் அதை கொடுத்து, ஆதித்யன் என்ற பெயருடைய வலியவனை சந்தித்தால் அவனிடம் அந்த கத்தியை கொடுக்கும்படி சொல்லி அனுப்பி வைத்தார். பெரியவரது செயல்பாடுகளை அதே சிறையில் எதிரறையில் இருந்தபடி கண்டு வந்திருந்த சக்கரபாணியின் பெற்றோருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. தர்மத்தை நிலைநாட்ட செயலாற்றி வந்த குருவை வணங்கியும் அவர்களது மருமகளை வாழ்த்தியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குரு குருவாளை கொடுப்பதை சிறைக்காவலன் ஒருவன் கண்டுவிட்டான். அவன் அரசனிடம் சென்று கோல் மூட்டுவதற்குள் சிறைக்கு சென்று குருவை சந்தித்த அந்த வணிகர் கத்தியை பெற்றுக்கொண்ட அடுத்த ஒரு நாளிகையில் கப்பல் ஏறி புறப்பட்டு விட்டார். மன்னன் அந்த வணிகனை தேடி தீவு முழுவதும் சோதனை நடத்த உத்தரவிட்டான். எங்கு தேடியும் அந்த மனிதன் கிடைக்கவில்லை என பல நாளிகைகளுக்கு பிறகு மன்னனுக்கு தகவல் கிடைத்தது. குருவிடம் உண்மையை வாங்க முடியாது என்பதால்தான் முன்பே அவரிடம் விசாரிக்காமல் இருந்திருந்தான் சக்கரபாணி. ஆனால் வணிகன் கிடைக்காததால் எப்படியும் கத்தியை கொண்டு சென்றவனை அறிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற உறுதியில் சிறைக்கு சென்று குருவிடம் விசாரணை செய்தான். குரு வணிகன் பற்றிய அடையாளங்களை தவறாக கூறினார். அவன் பெயரையும் அவன் நாட்டின் பெயரையும் மாற்றி தெரிவித்து விட்டார். விவரங்களை வாங்கிக் கொண்ட சக்கரபாணி குருவை கொல்ல ஆணையிட்டான். மன்னனின் அடிவருடியான அந்த காவலன் என்றைக்குமே தன் மன்னனிடம் கத்தியை வாங்கிச் சென்ற வணிகனை அடையாளம் காட்டிவிடக் கூடாது என்பதற்காக தன் உயிர் பிரியவிருந்த வேளையிலும் கோல் மூட்டிய காவலன்தான் தனக்கு கத்தி எடுத்து வந்து கொடுத்தவன் என்றும் அவன் கேட்ட லஞ்சத்தை தன்னால் தற்போது தரையில்லாமல் போனதால்தான் தன்னை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் மன்னனிடம் பொய் கூறினார். குரு பொய்ப்புரட்டுக்கு அப்பாற்பட்டவர் என்று கருதி அப்பெரியவருடன் சேர்த்து காவலனையும் கொன்று போட உத்தரவிட்டான் சக்கரபாணி. மன்னனின் பெற்றோர் எவ்வளவோ மன்றாடியும் குருவை வதைக்கும் தன் முடிவை மாற்றிக்கொள்ள முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டான். பெற்றவர்கள் கட்டியவள் உட்பட தீவு மக்கள் ஒட்டுமொத்த பேரின் எதிர்ப்பையும் மீறி பொதுவெளியில் அப்பெரியவரை கொன்று அனைவரின் வயிற்றெரிச்சலையும் வசவையும் வாங்கி கட்டி கொண்டான். குரு வதைப்படும் காட்சியை கண்ணால் கண்டும் என்னால் அந்த அக்கிரமத்தை தடுக்க முடியவில்லை. சக்கரபாணியின் மரணத்திற்கு நான் தான் காரணமாக அமைய வேண்டும் என்று அன்றைக்கே என் மனதில் வைராகியம் கொண்டு விட்டேன். தீவிலிருந்து பலதரப்பட்ட நாடுகளுக்கும் தன் ஆட்களை அனுப்பி கத்தியையும் அதை எடுத்துச் சென்ற வணிகரையும் தேடி வரும்படி ஆணையிட்டு அனுப்பி வைத்தான் மன்னன். எத்தனை தேடியும் அவன் அறிய விரும்பிய தகவல்கள் அவனை வந்து சேரவில்லை. இனியும் கத்தி தானாக திரும்பி வராது, அதன் சொந்தக்காரனுடன் தான் தீவிற்கு வரும் என்று அறிந்து கொண்டவன் அந்த மனிதனை கொன்றொழிக்க வேண்டும் என்று உறுதியை வளர்த்து கொண்டான். அவனது உள்ளத்தை அறிந்த நான் கத்தியுடன் வரவிருப்பவன் பெரிய அதிர்ஷ்டக்காரன் என்றும் அவன் வரவால் இந்த தீவு பொன் பொருளால் மேலும் செழிக்கப் போகிறது என்றும் அவன் வந்துவிட்டால் இந்த தீவை மட்டும் இல்லாது அவன் ஜாதக யோகத்தால் சக்கரபாணிக்கு
ஒட்டுமொத்த உலகையே ஆளும் பாக்கியம் கிடைக்கும் என்றும் பொய் கூறினேன். அதை நம்பி வரும் அரசனை வஞ்சனை செய்து கொள்ள வேண்டாம் என்றும், அவனை சிறையில் அடைத்து அதிர்ஷ்டத்தை நிரந்தரமாக தன்னிடத்திலேயே வைத்துக் கொள்ளலாம் என்றும் முடிவெடுத்திருக்கிறான் இந்த மூடன். நான் தியானத்தில் கண்ட காட்சியை வைத்து பார்க்கும்போது இந்த சக்கரபாணி எல்லாம் அந்த அரசனுக்கு ஒரு பொருட்டே அல்ல. தனது புறங்கையாலேயே இவனை அடைத்து போட்டு விடுவான் அந்த அரசன். இப்போது சொல் மகேசா, ஆதித்யன் வரவிருப்பதை இந்த கயவனிடம் நான் அறிவிக்க வேண்டுமா வேண்டாமா என்று கத்தியுடன் தொடர்புடைய சம்பவங்களை எடுத்து கூறி இறுதியாக அவனிடம் கேள்வி ஒன்றையும் தொடுத்திருந்தார் குரு. குருவின் தெளிவுரைகளை கேட்டுக்கொண்ட மகேஸ்வரன், என் ஐயமெல்லாம் நீங்கிவிட்டது குருவே. அந்த அரசன் அவசியம் வந்தே தீர வேண்டும். இந்த தீவை அவன் குடைநிழலில் ஆட்சி புரிந்தே ஆக வேண்டும். சக்கரபாணியிடம் சென்று தகவலை தெரிவியுங்கள் என்று குருவுக்கு மகிழ்ச்சியோடு பச்சை கொடி காட்டினான். சக்கரபாணியின் அரண்மனையை அடைந்த குரு தான் வந்திருக்கும் செய்தியை மன்னனிடம் தெரிவிக்கும்படி சொல்லி காவலனை அனுப்பி வைத்தார். குரு வந்திருக்கும் செய்தியை கேட்டும் தன் செல்வாக்கை காட்டுவதற்காக அவரை பல நாழிகைகளாக வாசலில் காத்திருக்கும்படி செய்தான் சக்கரபாணி. பலகால காத்திருப்புக்கு பலன் கிடைக்கப் போகிற மகிழ்ச்சியில் மன்னனின் ஆட்டம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்ற மனநிறைவில் அந்த சிறிய காத்திருப்பை இன்பமாக ஏற்றுக்கொண்டார் குரு. இங்கே இப்படி இருக்க, அங்கே பார்க்கவத்தில் கானகத்திலிருந்து கிளம்பி கோட்டையை சென்றடைந்திருந்தது ஆதித்யனின் பரிவாரம். கால்காயம் பட்டிருந்த அரசன் குதிரையிலிருந்து இறங்குவதற்கு பிரதாபன் உதவி புரிய மெய்க்காவலர்கள் அவனை தாங்கி பிடித்துக் கொண்டு அவனது மாளிகைக்கு அழைத்துச் சென்று அவனை ஓய்வறையில் சேர்ப்பித்தனர். தனது காயம் வருணன் பிரதாபனால் ஏற்பட்டதை கோட்டைக்குள் எவரிடமும் தெரிவிக்கக் கூடாதென்று வரும் வழியிலேயே தன் வீரர்களுக்கு கட்டளையிட்டிருந்தான் அரசன். வீரர்களும் அரசனிடம் சரி சரி என தலையாட்டிவிட்டு அரசனை ஓய்வெடுக்கச் செய்த பின்பு நேராக வாகினியை நாடிச் சென்றிருந்தனர். ஸ்வர்ணிகாவுடன் அவள் தங்கியிருந்த வீட்டை பகிர்ந்து கொண்டு தோழியுடன் கதை பேசி வந்த வாகினிக்கு தாங்கள் வந்த செய்தியை அனுப்பி வைத்தனர் மெய்க்காவலர்கள். வீட்டின் காவலர்கள் விவரத்தை வாகினியிடம் தெரிவிக்க அரசையிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு வீரர்களை காண வெளியே சென்றாள் வாகினி. வீட்டு வாயிலில் இருந்தவர்களை சந்தித்தவள், ஏன் வீரர்களே உங்கள் வதனங்களில் இத்தனை வாட்டம்? அனைவரும் நலம்தானே? பிரபுவுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவருடன் தானே நீங்கள் வெளியே சென்றிருந்தீர்கள்? அவர் சுகம்தானே? எதிரிகளால் ஏதேனும் ஆபத்தா என்றெல்லாம் பதட்டத்துடன் வந்தவர்களுக்கு பதில் சொல்ல அவகாசம் கொடுக்காமல் தொடர்ந்து கேள்விகளை அடுக்கினாள். வாகினியின் வேதனையை புரிந்து கொண்டவர்கள், எதிரிகளால் நம் அரசருக்கு எப்போதும் பாதிப்பில்லை அதிகாரி. பகைவர்களால் நம் பிரபு முன்பு நிற்கக்கூட முடியாது. விரோதிகளை வேறறுக்க வல்ல அவர் துரோகிகள் வஞ்சகர்களிடம்தான் தோற்றுப் போகிறார். அன்புக்கு அடிமையாவது ஒன்றுதான் நம் பிரபுவிடம் இருக்கும் குறையே. எத்தனை முறை அவர்களால் அவஸ்தையுற்றாலும் எச்சரிக்கையை கடைபிடிக்க மறுக்கிறார் என்று வீரர்கள் புலம்பினர். அவர்களது முன்னுரையை கேட்டவள், வருணனா? அவன் ஒருவனால் தான் நம் பிரபுவுக்கு பிரச்சனை. அவனைத் தவிர அரசரை இம்சிக்க வேறு எவருக்கும் துணிவு வராது. என்ன செய்தான் அந்த அயோக்கியன் என்று கோபத்தில் வெடித்தாள் வாகினி. வெளியே நடந்த உரையாடல்களை உள்ளிருந்தபடியே செவிமடுத்து வந்திருந்த ஸ்வர்ணிகா அரசனுக்கு ஆபத்து என்று அறிந்த பிறகு அதற்கு மேலும் அறைக்குள் அடைப்பட்டு கிடக்க முடியாமல் தானும் வாயிலுக்கு வந்தாள். வந்தவளை வணங்கிய வீரர்கள் கானகத்தில் நடந்த கதையை விவரித்தனர். செய்தியை கேட்டதுதான் தாமதம். ஸ்வர்ணிகா கணவனை காண விரைந்தாள். வாகினியோ தன் முன்னாள் காதலனை காண விரைந்தாள். அரசனின் அறைக்குள் அனுமதி பெற மறந்து நுழைந்தவள் கட்டலில் படுத்திருந்த கணவனை கண்ட பிறகே அனுமதி பெறாமல் உள்ளே நுழைந்து விட்டதை உணர்ந்தாள். தவறுக்கு மன்னிப்பு கோரி அரசனிடம் நலம் விசாரிக்க மனைவியின் பதட்டத்தை கண்டவன், பரவாயில்லையே ஸ்வர்ணிகா, என்னை காண வந்து விட்டாய். என் மீது உள்ள கோபத்தால் எங்கே என்னை சந்திக்க வரமாட்டாயோ என்று எண்ணியிருந்தேன். என்னை மன்னித்த உன் பெரிய மனதுக்கு நன்றி அம்மா என்று மனைவியை சீண்டினான். ஸ்வர்ணிகாவோ கணவனின் பேச்சை அலட்சியம் செய்துவிட்டு அவனிடம், தாங்கள் எப்போதுதான் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வீர்கள் பிரபு. தங்களிடம் விஷமம் செய்யத்தான் அவர்கள் அழைத்துச் செல்கிறார்கள் என தாங்கள் அறியாமலாயிருந்திருப்பீர்கள். தங்கள் விளையாட்டுக்கு அளவே இல்லை. உங்கள் குறும்புத்தனத்தால் என் அக்காளின் மனது வேதனைப்படப் போகிறது. கத்தியை அடைந்த தங்களை அடைய வரும் இளவரசியிடம் மயங்கி என் அக்காளை கண்ணீர் சிந்த விட்டுவிடாதீர்கள் பிரபு. அவள் தாங்க மாட்டாள் என்று கணவனை வேடிக்கையாக கடிந்து கொண்டாள். ஆதித்யனோ மனைவியிடம், நான் ஏன் அம்மா எவ்வளோ ஒருத்தியிடம் மயங்க வேண்டும்? ரம்பையும் ஊர்வசியும் போல அழகான 2 நங்கைகளை மனைவியாக அடைந்த நான் எவ்வளோ ஒருத்தியை ரசிப்பேனா என்ன? உலகின் எந்த பேரழகியும் என் மனைவிகளுக்கு முன்னால் அழகற்று போய்விடுவார்கள். இனி நீயும் உன் தமக்கையும் வருந்தும்படி நடந்து கொள்ள மாட்டேன் ஸ்வர்ணிகா, என்னை நம்பு என மனைவிக்கு ஆறுதல் கூறி வந்தவன் திடீரென வழியில் துடிப்பவன் போல நடித்து, என் காயம் கடிக்கிறது,
உன் கரம் பட்டால் என் வழி பறந்து போகும். கட்டை சுற்றி உன் பட்டு விரல்களால் வருடிக்கொடேன், வழியை சிறிது மறைக்கிறேன் என கெஞ்சுதலாக வேண்டினான் மனைவியிடம். ஸ்வர்ணிகாவோ, தோலை பிடித்துவிட அனுமதி கொடுக்காத தவறை காலை பிடித்துவிடச் சொல்லி தீர்த்துக் கொள்கிறீர்களாக்கும். உங்கள் சூது புரிகிறது பிரபு. வலிக்கு இதம் கொடுக்கிறேன். ஆனால் நீங்கள் என் கணவர் என்பதற்காக அல்ல, ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி தாங்கள் என்பதற்காகவும், தங்களின் சிற்றரசை ஆளப்போகிறவள் நான் என்பதற்காகவும் உங்கள் வார்த்தையை ஏற்று நடக்கிறேன் என்று பொய்மெடுக்குடன் கூறிவிட்டு கணவனின் வேண்டுகோளை நிறைவேற்றி வந்தாள் ஸ்வர்ணிகா. அங்கே வருணனை காணச் சென்றிருந்த வாகினி கோட்டைக்குள் அங்கே இங்கே என விசாரித்து இறுதியில் வருணன் இருந்த இடத்தை அடைந்திருந்தாள். கோட்டை திடலின் மத்தியில் பிரதாபனுடனும் அவனது வீரர்களுடனும் நின்று கதை பேசிக் கொண்டிருந்த வருணனை நெருங்கியவள் அவனிடம், வருணா, உன்னிடம் சிறிது பேச வேண்டும், என்னுடன் வா என கோபமாக அழைத்தாள். காதலியின் சினம் புரிந்தும் அவளை சீண்டி விளையாடுவதற்காக வருணன் அவளிடம், என்ன வாகினி இது, காதல் செய்ய நேரம் காலம் இல்லை? காலம்தான் இல்லை என்றால் இடம் பொருள் கூடவா இல்லை? இப்படித்தான் பல நூறு பேருக்கு மத்தியில் நின்று காதலிக்க அழைப்பதா ஒரு ஆண்மகனை? பெண் பிள்ளைக்கு கொஞ்சம் வெட்கம் வேண்டாம் என்று சீண்டினான். சுற்றியிருந்த கூட்டத்தால் பொறுமையை இழுத்து பிடித்து வைத்திருந்த வாகினி பற்களை கோபத்தில் கடித்த வண்ணம் மெல்லிய சத்தத்தில், மரியாதையாக அழைக்கும் போதே வந்துவிடு வருணா, என்னிடம் சில்மிஷம் செய்ய எண்ணாதே. காதலிக்க காதலனைத்தான் அழைக்க வேண்டும், கயவனை ஏன் அழைக்கப் போகிறேன்? நீ எப்பேற்பட்ட கயவன் என்பதை நாடறியும். வீண் பேச்சுகளை விடுத்து என்னுடன் வா, அதுவே உனக்கு மரியாதை என்று எச்சரிக்கும் குரலில் மிரட்டினாள். வருணன் அப்போதும் அவளது வார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமல், வாகினி, நான் மறுபடியும் சொல்கிறேன், பல ஆடவர்களுக்கு மத்தியில் இருந்து ஒருவனை மட்டும் தனித்து அழைத்துச் செல்வது உகந்த செயலல்ல. ஒன்று செய் வாகினி, விரைவில் என்னை மனம் புரிந்து கொள். பிறகு நீ இப்படி பொதுவெளியில் வந்து அழைக்கும் சூழல் ஏற்படவே ஏற்படாது. ஏனெனில் நான் எப்போதும் உன்னை விட்டு அகலாமல் உன் அருகிலேயேதான் இருப்பேன். எந்த நிமிடமும் நான் திருமணத்திற்கு தயார். இப்போது கூட சொல், நேராக கோவிலுக்கு சென்று திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். எனக்கு சம்மதம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. திருமணம் முடிந்த பின்பு எப்படி என் உறவினர்களை நீ உன் உறவினர்களாக ஏற்றுக்கொள்கிறாயோ அதே போல என் எதிரிகளையும் நீ உன் எதிரிகளாக கருதி வர வேண்டும். பற்று பாசம் என்றெல்லாம் பிதற்றிக்கொண்டு என் விரோதியின் பாதத்தில் சென்று பணியக்கூடாது. இதற்கு சம்மதம் என்றால் சொல். இப்போதே நாம் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். என் பெற்றோரின் ஒப்புதல் கூட எனக்கு தேவையில்லை என்று உண்மையாகவே பேசுபவன் போல வதனத்தை தீவிரமாக வைத்துக் கொண்டு வாகினியை வம்பிழுத்து வந்தான். வருணன் பேசி முடித்த அடுத்த கணம் அவன் மட்டும் இல்லாது யாருமே எதிர்பாராத வகையில் பலார் என்று அவன் கன்னத்தில் அறை கொடுத்திருந்தாள் வாகினி. சுற்றியிருந்த அனைவருமே அதை கண்டு திடுக்கிட்டு போக, காதலனின் கன்னத்தை புண்ணாக்கியிருந்தவள் உச்சபட்ச கோபத்தில், இப்போது நான் அடித்தது உன் காதல் வசனங்களுக்காக அல்ல, என் பிரபுவின் பாதத்தை காயப்படுத்தியதற்காக. அவர் காலில் குருதி வரச் செய்த உன்னை அவர் தண்டிக்கவில்லையாமே. பாசத்தினால் அவர் உன்னை மன்னித்து விட்டிருக்கலாம். ஆனால் எனக்கோ உன்னிடம் பகையையும் பழிவாங்கும் வெறியையும் தவிர வேறெதுவும் இல்லையடா. உன் மீது எப்போதெல்லாம் நான் சிறிது இரக்கம் காட்டுகிறேனோ உடனுக்குடனே என் பரிவை எண்ணி நானே என்னை நிந்தித்துக் கொள்ளும்படியான குற்றம் ஒன்றை இழைத்து விடுகிறாய் நீ. இன்று நீ செய்திருப்பது மன்னிக்க முடியாத குற்றம் வருணா. இதற்கு உன்னை பழி தீர்த்தே தீருவேன். மனம் புரிந்து கொள்ள என்னை அழைத்தாயல்லவா? உனக்கு விரைவில் திருமணம் நிகழத்தான் போகிறது. ஆனால் என்னுடன் அல்ல, மரணத்துடன். துர்மரணம் கூடிய விரைவில் உன்னை மணந்து கொள்ளத்தான் போகிறது. நான் இடும் ஒரு மாலைக்காக ஆசைப்பட்டாய் நீ. விரைவில் பலர் போடப் போகும் மாலைகளை தாங்கவிருக்கிறது உன் பிரேதம். அந்த நாளுக்காக காத்திரடா என்று கண்கள் சிவக்க வருணனை மிரட்டிவிட்டு நரை போடத் துவங்கினாள் வாகினி. சென்றவளை தனது திமிரான அழைப்பால் நிறுத்திய வருணன், இங்கு பிரேதம் விழும் வாகினி. ஆனால் அது யாருடைய பிரேதம் என்று முடிவு செய்ய வேண்டியது காலம்தான். பழிவாங்குவதில் நான் உன்னை விட வல்லவன். பலர் முன்னிலையில் என்னை அவமானப்படுத்தும் வகையில் நீ கொடுத்த அறைக்கு உன்னை பழி தீர்ப்பேன். ஆனால் உன்னை அடித்து பழி தீர்க்க மாட்டேன். எனக்கு தேவை உன் வலி. எங்கு அடித்தால் உனக்கு வலிக்கும் என்பதை நான் அறிவேன். நீ செய்த தவறுக்காக அந்த நபர் என்னிடம் காயம்படப் போகிறார். பார்த்து கொண்டிரு. நான் வருணன். மிதமாக பொழிந்து செடி கொடியை வருடி கொடுக்கவும் முடியும் என்னால். அப்படியின்றி பலத்த காற்றுடன் பெருமழையாக பெய்து விருட்சத்தையே வேறறுக்கவும் முடியும் என்னால். பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கும் நான் எப்போது வேண்டுமானாலும் பேரிடராக மாறுவேன். எச்சரிக்கையாக இரு என்று வண்ண புன்னகையோடு வாகினியை மிரட்டினான் வருணன். வருணனது வார்த்தைகளால் எரிச்சல் வரப்பெற்றவள் மறுபடியும் அவனை அறிய கை ஓங்கினாள். காற்றில் சீறி வந்த பெண்ணவளது கரங்கள் பிரதாபனின் வஜ்ரக்கரங்களுக்குள் செறிபட்டது. வாகினியை தடுத்த பிரதாபன் அவளிடம் சீற்றமாக,
ஒரு ஆடவனை, மாவீரனை பலரது முன்னிலையில் அடிக்க துணிகிறாய். வீரம் என்பது எதிர்ப்பட்டவர்களை எல்லாம் அடிப்பதில் இல்லை வாகினி. உன்னை திருப்பி அடிக்கக்கூடிய மனிதர்களிடம் காட்டுவதே வீரம். உன் மீதிருக்கும் காதலினால், நீ பெண் என்பதனால் அவன் கொண்டிருக்கும் கருணையினால் உன்னை எதிர்த்து தாக்கவில்லை வருணன். கூட்டத்தின் மத்தியில் உன் கண்ணியம் சீர்குலையாமல் காக்கும் அவனை அதே கூட்டத்தின் நடுவில் வைத்து நீ அறைகிறாய். இதுதான் உன் அரசன் உனக்கு கற்றுக் கொடுத்த மரியாதையா? இத்தனை அவமானப்படுத்தியும் உன் மரியாதை குலைந்து போகாதபடி நடந்து கொள்கிறான் பார்வாகினி. வருணனின் கண்ணியத்திற்காகவே அவனை நீ மதித்து நடக்க வேண்டும். இனியொரு முறை அவனை அடிக்கும் இந்த தவறை செய்யாதே. அதை மீறி உன் வீரத்தை வெளிப்படுத்தியே தீர வேண்டுமெனில் வருணனுடன் வாள் சண்டை செய். உன் கோபத்தையும் வீரத்தையும் வாளால் காட்டு என்று குரலிலும் பார்வையிலும் கடுமையை கலந்து எச்சரித்து வந்தான். பிரதாபனின் பேச்சை தடை செய்த வாகினி, என் அரசரின் விரோதியை நான் தண்டித்ததில் எந்த தவறும் இல்லை தளபதி. நீங்கள் எண்ணுவது போல உங்கள் தம்பி கண்ணியவானெல்லாம் இல்லை. கண்ணியம் என்பது கண்ணியர்களிடம் நடந்து கொள்ளும் விதத்தில் மட்டும் இல்லை, வளர்த்தவருக்கு துரோகம் செய்யாமல் இருப்பதும் ஆகும். என் பிரபுவை காயப்படுத்தினால் நான் அடிப்பேன், ஏன் கொலை கூட செய்வேன். அது யாராக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய வீராதி வீரனாக இருந்தாலும் சரி, அந்த எதிரி சிங்காதனபுரத்தின் தளபதியாகவே இருந்தாலும் சரி. உங்களிடம் மோதியினால் வெல்ல முடியாது என்பது எனக்கு தெரியும் தளபதி. உங்களிடம் நான் அரை நாளிகை கூட தாக்குப்பிடிக்க மாட்டேன் என்பதை நான் அறிவேன். வாளை கீழே வைத்து உங்கள் இரும்பு கரத்தால் ஒரு அடி கொடுத்தால் நான் மூர்ச்சையாகி விழுவேன் என்பதையும் உணர்வேன். இருந்தும் உங்களை திருப்பி தாக்க முயற்சியாவது செய்வேன். எனக்கு வெற்றி தேவையில்லை. என் அரசரை காயப்படுத்தியவர்களை நான் தாக்க நான் முயற்சியாவது செய்ய வேண்டும். இல்லையெனில் என்னை நானே மன்னித்துக் கொள்ள மாட்டேன். உங்களையும் ஒரு நாள் தாக்குவேன் தளபதி. அப்படி நான் செய்தால் உங்கள் கையால் நான் மரணம் அடைவேன் என்பதை நான் அறிவேன். இருந்தும் கவலை இல்லை. என் பிரபுவின் சேவையில் நான் மரணிக்க வேண்டும் என்பதுதான் என் வாழ்நாள் லட்சியம். அவரது எதிரியான உங்களை தாக்கி மரணத்தை தழுவுவது எனக்கு ஆனந்தமே. என் மரணத்தின் பின்பாவது என் அரசருக்கு உங்கள் மீது கோபம் பிறந்து உங்களை மாய்த்தொழிக்க அவர் பிரயத்தனப்படுவார் என்று நம்புகிறேன் என ஆவேசமாக உருமி பிரதாபனிடமிருந்து தனது கையை விடுவித்துக் கொள்ள போராடினாள் வாகினி. வாகினி சிரமப்பட தேவையின்றி அவள் கையை தானாகவே விடுவித்த பிரதாபன் தன் இரும்பு கரத்தால் இருக்கப்பட்ட பெண்ணவளின் கையை வருடி கொடுத்து, உன் எண்ணம் அப்படி இருக்கலாம் வாகினி, ஆனால் என் ஆசை அதுவல்ல. நான் விரும்புவது உனக்கும் என் தம்பிக்கும் திருமணம் முடிந்து அவனுடன் நீ இன்பமாக இல்லறம் செய்து வாழ்வில் அனைத்து சுகங்களையும் பெறுதல் வேண்டும். நீங்கள் இருவருமே உங்கள் அரசனுக்காக நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டீர்கள். உங்கள் மகிழ்ச்சியை தொலைத்து ஆதித்தினை ஆனந்தமாக வைத்துக் கொண்டீர்கள். இனியாவது உங்களுக்கென்று நீங்கள் வாழ வேண்டும். திருமணம் முடித்த பின்பு சண்டை போடுங்கள், அடித்துக் கொள்ள கூட செய்யுங்கள், நான் கேட்க மாட்டேன். ஏனெனில் அப்போது அது உங்கள் குடும்ப பிரச்சனை. அதில் தலையிட எனக்கு உரிமை இல்லை. சொல்லப்போனால் கணவன் மனைவி நீங்கள் சண்டையிட்டுக் கொள்வதை நான் பார்த்து ரசிக்கத்தான் செய்வேன். ஆதலால் வருணனை நீ அடிக்கவோ காயப்படுத்தவோ விரும்பினால் அவனை விரைவில் திருமணம் புரிந்து கொள். உனக்கு அச்சதை தூவி வாழ்த்துகிறேன். என் கைகள் உன்னை ஆசிர்வதிக்க மட்டுமே ஓங்கும் வாகினி. ஒருபோதும் உன்னை தாக்குவதற்கோ காயப்படுத்துவதற்கோ ஓங்காது. பொதுவாகவே பெண்ணினத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டவன் நான். அந்த பெண் குலத்தில் நீ தனித்துவமானவளம்மா. உன்னை மகளாயடைய உன் தந்தை பாக்கியம் செய்திருக்க வேண்டும். உன்னை விசுவாசியாய் அடைய உன் அரசன் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உன் விஷயத்தில் ஆதித்யனை பார்த்தால் எனக்கு பொறாமையாக உள்ளது வாகினி. இப்படி ஒரு நலன் விரும்பி இத்தகையதொரு பக்தை, இப்படியானதொரு சேவகி யாருக்குமே அமையமாட்டாள். ஆதித்யன் அடைந்திருக்கும் பொக்கிஷங்களில் விலைமதிப்பற்ற பொக்கிஷம் நீதான். என்னால் மட்டுமல்ல வாகினி, எவராலும் உனக்கு துன்பம் நேர நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை காயப்படுத்த எண்ணுபவன் வருணனாக இருந்தாலும், ஏன் உன் அரசனாகவே இருந்தாலும் அவனை நான் மன்னிக்க மாட்டேன். நீ இத்தனை வருத்தமுற தேவையில்லை அம்மா. ஆதித்யனின் உயிருக்கு எங்களால் ஆபத்து விளையாது. நாங்கள் பழி தீர்ப்பது உறுதி. அவனது உயிருக்கு பாதகம் இல்லாமல் எங்கள் பழியை தீர்த்து கொள்வோம். சென்று உன் அரசனை சந்தித்து நலம் விசாரி என்று சமாதானம் கூறி வாகினியை ஆறுதல் படுத்தி அனுப்பி வைத்தான்.